நரமாமிசப் பட்சிணிகளுக்கு மிஷனரிகள் தேவை என்ற விந்தையான விளம்பரம் அது. ஸ்டட் கண்களையும் கருத்தையும் அது கவர்ந்தது. நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வத்தால் உந்தப்பட்டார். தன் வாழ்நாளின் கடைசி மிஷனரி பயணமாக ஆப்பிரிக்க நாடு நோக்கி பயணமானார் ஸ்டட். இவர் ஒரு பெரும் பணக்காரர். தந்தையின் ஆஸ்திகளோ ஏராளம் ஏராளம். இவர் ஒரு சிறந்த புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரும் கூட. தனது 25வது பிறந்த நாள் தினத்தில் தன் சொத்து மதிப்புகள் 25,000 பவுன்களையும் ஊழியத்திற்கு கொடுத்துவிட்டார். டிஎல் மூடி பிரசங்கியாருக்கு 5,000 பவுன்களும், அனாதைகளின் தகப்பன் ஜார்ஜ் முல்லருக்கு 5,000 பவுன்களும், இரட்சண்ய சேனையின் தலைவரான வில்லியம் பூத்திற்கு 4,000 பவுன்களும், ஜார்ஜ் என்பவருக்கு 5,000 பவுன்களும், மீதமுள்ள அனைத்து சொத்துக்களையும் ஊழியர்களுக்கு பிரித்து அனுப்பினார். இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் மாணவர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாக காரணமானார். இதனால் கேம்பிரிட்ஜ் எழுவர் குழு உருவானது. இவர்கள் அனைவரும் தங்களை மிஷனரிகளாக ஒப்புக்கொடுத்தனர். சீனாவுக்கு மிஷனரியாகச் சென்ற ஸ்டட் அங்கு 10 வருடங்களும் இந்தியாவில் 6 வருடங்களும் மிஷனரியாக பணியாற்றினார். பின்னர் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் ஏராளமான ஆத்தும ஆதாய கூட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கானோரை கர்த்தரின் பணிக்கு அர்ப்பணிக்கச் செய்தார். இறுதி பயணமாக இருண்ட கண்டத்திற்குச் சென்று 20 ஆண்டுகளாக இயேசுவை இருளில் வாழ்ந்த இதயங்களுக்கு அறிவித்து அவர்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றிய ஸ்டட் தன் 70 ஆண்டுகளில் மிகவும் மகிழ்ச்சியுடன் இறைவனிடம் சென்றார். தன்னையோ பிறரையோ சார்ந்திராமல் கிறிஸ்துவையே சார்ந்திருந்த தியாகத் தொண்டர் நம்மையும் அப்பணிக்கு அறைகூவி அழைக்கிறார் அல்லவா? அன்பரே, அழைப்பின் சத்தத்திற்கு எப்பொழுது செவி கொடுக்கப் போகிறீர்? நரகத்தின் நுழைவு வாசலில் ஒரு மீட்பின் கடையை நடத்த விரும்புகிறேன். மேலும் இதேபோல் மாமனிதர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. தேவனுக்கே மகிமை.